அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, அண்மையிலே பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நம் நாட்டுடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026 2027 இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இந்த பட்ஜெட்டை குறித்து இதுல நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்கிறது என்ற தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீண்ட காலமாக நிதியமைச்சராக இருந்த ஒரு பெண் நிதியமைச்சராக இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போன்று கூடுதலாக இன்னும் அதிகமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் என்பது சாமானிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை. மிக குறிப்பா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய, வேலையில்லாத திண்டாட்டத்தை சரி செய்யக்கூடிய அந்த அடிப்படையில் அமைந்தது இல்லை என்று மறுபுறம் வலுவாக மக்களுடைய அந்த கருத்துகள் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. அப்ப இந்த பட்ஜெட்டில் இன்னும் சில கேள்விகள், மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். என்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் குறித்து நாம பார்க்கும்போது, ஒரு நிர்வாகம் இருக்கும்போது, ஒரு அரசாங்கம் இருக்கும்போது, அவர்கள் நாட்டு மக்களுடைய அவங்களுடைய அந்த பணிகளை செய்வதற்கு பட்ஜெட் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பொருளாதார செலவுகளை குறைக்க வேண்டும், இந்தந்த துறைக்கு இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி பட்ஜெட் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனா இந்த பட்ஜெட்டினால் மக்கள் அடைந்த பயன் என்ன? இதுல எல்லாரையும் சரிசமமாக பார்த்து பொது பார்வையாக எல்லா மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கப்படுகிறதா? அதே போல இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆகிவிட்டது. அந்த 12 வருஷத்துல இவங்க பல முறை என்ன செஞ்சிருக்காங்க, பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவங்க சொன்ன அந்த என்னெல்லாம் பட்ஜெட்ல தாக்கல் பண்ணாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டாங்களா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுகிறது. மிக குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ போன்ற பணிகள், இன்னும் சில பணிகள் தமிழகத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதற்கெல்லாம் நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற கருத்தும் வெகுஜன மக்கள்கிட்ட இருந்து மிக வேகமாக அதிகமாக வந்து கொண்டு இருப்பதை நாம பார்க்கலாம். அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம புறம் தள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. உதாரணமா இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். என்ன மாற்றம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சூட்கேஸ்ல தான் இந்த பட்ஜெட் அந்த நகல் இருக்குல்ல, காப்பிகள் இருக்குல்ல, பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் சூட்கேஸ்ல வச்சுதான் என்ன செய்வாங்க, கொண்டு வந்தார்கள். இந்த வாட்டி இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, துணியால் ஆன ஒரு பையில வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்தாங்க. சரி, அவங்க யோசிச்சிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இப்ப சூட்கேஸ்ல இருந்து துணியாக அந்த மாறியது, துணியால் செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கு மாறியதுனால மக்களுக்கு என்ன நன்மை? கேள்வி எழுதல. இப்ப என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, மக்களுடைய வெகுஜன மக்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்னா, நீங்க இத்தனை ஆண்டு காலமா பட்ஜெட்டை போட்டீங்க. பட்ஜெட் என்பது எலெக்ஷன்ல தேர்தல்ல சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்க கூடாது, இல்ல அது மாதிரி ஆகிவிட்டதோ என்கின்ற கவலை நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு, அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவது தானங்க, அதுக்கு தானங்க பட்ஜெட், அதுக்கு தானே அரசாங்கம், அதுக்கு தானே பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, என்ன கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வாட்டி நீங்க பட்ஜெட் போட்டிருக்கீங்கல்ல, இதுல நாங்க சென்ற முறை போட்ட பட்ஜெட்ல இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வருவோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க நிதி ஒதுக்குவோம் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்க? ஏன்னா எலெக்ஷன்ல தேர்தல் வாக்குறுதி இருக்கு பாருங்க, அது அந்த நேரத்துக்கு அடிச்சுட்டு போறதுதானே, மக்களும் மறந்துடுவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் சொன்ன நபர்களும் அதை மறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த மாதிரி இல்லாம ஒரு நாட்டுடைய பட்ஜெட் என்று சொல்லும் போது, இதுவரைக்கும் இதெல்லாம் நாங்க சொன்னோம் பாருங்க, 100 சொன்னோம். உதாரணத்துக்கு நாங்க 75 முடித்து விட்டோம், இன்னும் பெண்டிங் 25 இருக்கிறது. அதோடு சேர்த்து இப்போது 50 நாங்க புதுசா சேர்த்து நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு இருந்தா நாட்டு மக்களுக்கு என்னன்னா ஒரு குடிமானம் கிடைக்கும்.
முன்னாடி எல்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொன்னாலே இந்த நாட்டுடைய பொதுமக்கள் அனைவரும் என்ன செய்வாங்க, மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஆனா இப்ப நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வளமையா வார்த்தையில தான், வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்கல்ல, வார்த்தையில தான் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் என்று இருக்கிறதே தவிர்த்து, ஆனா உண்மையா நிஜமா அது செயல்பாட்டுல வரமாட்டுது. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி சொல்லி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்லயும் விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய, வெகுஜன மக்களை கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு, வேலையில்லா திண்டாட்டங்களை சரி செய்வதற்கு அதுக்கான ஒன்றும் இல்லை. அது இல்லாம மிக முக்கியமாக எழுப்பக்கூடிய மற்றொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய மிக அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கல்வி, அதே மாதிரி சுகாதாரம், அதே மாதிரி பொருளாதாரம், இதெல்லாம் என்ன மேம்பட்டு இருக்கிறது? இத்தனை ஆண்டு காலமாக பட்ஜெட் போடுறாங்க. சரி, நாங்க அதுக்கு இவ்வளவு ஒதுக்குறோம், அதுக்கு இவ்வளவு ஒதுக்குறோம், நாட்டுடைய அந்த நிர்வாகத்திற்கு அவங்களுக்கு பட்ஜெட் தேவைதானு வைங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன, பொதுமக்களுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு குடிமக்களாக பொதுமக்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அடிப்படை கல்வி, அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சுகாதாரம், அதே மாதிரி அவங்களுடைய உணவு சம்பந்தமான அந்த விஷயங்கள், இதெல்லாம் என்ன மேம்பட்டு இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி வருது. நீங்க இத்தனை பட்ஜெட் போட்டு இதெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இயலுமா? நாங்க இதையெல்லாம் இந்த மாதிரி பட்ஜெட்லாம் போட்டு மக்களுக்கு இந்த மாதிரி தரமான சுகாதாரம் கொடுப்பதற்கு, தரமான கல்வி தருவதற்கு, தரமான உணவை வழங்குவதற்கு, அவருடைய உணவு தேவையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்க இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டோம், பட்ஜெட்ல நாங்க அறிவிச்சோம், இதுவரைக்கும் நாங்க இதை நிறைவேற்றி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் என்ன செய்து எழுகிறது. அதே போல மிக குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த குரல், என்கின்ற அந்த செய்தி மிக வலுவாக கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருந்தாலும் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், அதே போல பொருளாதார ஆலோசனை செய்யக்கூடிய இப்ப இங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, தமிழகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவா பாஜக உடைய அந்த ஆட்சியில அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது இயல்பான ஒண்ணுதான். அதாவது அவங்க கொண்டு வர அந்த திட்டங்கள், அந்த ஒதுக்கீடுகள், நிதி ஒதுக்குவது, இதெல்லாம் யாருக்கு பயன் தரும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயன் தருமா என்று கேள்வி எழுப்பினால், இப்ப பதில் வருதுல, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, எங்க யாருக்கு அது பயன் தரும் என்று சொன்னால், எங்கெல்லாம் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் எங்கே அவங்களுடைய ஆட்சி எந்த மாநிலத்தில் நடக்கிறதோ அவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும். அவங்க ஆட்சி எங்கெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன இருக்காது, இவங்களுடைய இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு இருக்காது. இது மக்கள் பழகி போன ஒன்றாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, பட்ஜெட் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டியாவது கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வாட்டியும் என்ன இல்ல, தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அப்ப நிலைமை பாத்தீங்க அப்படின்னா இப்படிதாங்க போயிட்டு இருக்கிறது. அப்ப பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, அதை நம்ம ஒரு சேர என்ன செய்யணும், நம்ம சேர்த்து இந்த நிலை இப்படி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த பட்ஜெட்லயே நிலைமை இப்படிதான் இருக்கு. சராசரி சாமானிய மனிதர்களுக்கான ஒண்ணு இல்லாம இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சுகாதாரம், கல்வி, உணவு போன்ற விஷயங்கள்ல கவனிக்கத்தக்க ஒரு அம்சங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதே போல சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற நிலையை தான் என்ன செய்யறாங்க இவங்க, பாஜகவுடைய ஆட்சியிலே அதில் வங்கி வகிக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய, நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டிலும் இது போன்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் என்ன செய்யணும், நம்ம மக்களுடைய அந்த சிந்தனைக்கு இந்த செய்திகளை தருகிறோம். மக்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஏன்னா மக்கள் பல கேள்விகள் வருது, வெகுஜன மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அப்ப இப்படி ஒரு பார்வையும் இருக்கிறது என்பதை மக்களுக்கு தகவலாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்